நான் 1 கிலோ அளவுக்கு வாழை மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனுக்கான மசாலா. ஒரு 1/2 மூடி அளவுக்கு வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா வந்து மீன் நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் தண்ணி தேங்கும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பரட்டி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். 1 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து மீனை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். மீன் எண்ணெயில் பொரிய பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சைடு நல்லா செவர திருப்பி விட்டுடலாம். கடாய் ஃபுல்லாக எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து மீன் போட்டிங்கன்னா மசாலா எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஃபுல்லாலாம் எண்ணெய் போட தேவையில்லை. பாதி மீன் முழுங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழை மீன் ஃப்ரை. எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிக்கிறதுனால வாழை மீனில் இருக்கக்கூடிய முள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவும் அதிகமாக இருக்காது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.